வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைநிலை, எங்கும் நிறைந்த இறைநிலை, எனக்குள்ளும் எவருக்குள்ளும் எதற்குள்ளும் மறைந்து உறைந்து நிறைந்து காட்சியளிக்கக்கூடிய இறைநிலை ஆகிய உங்கள் அனைவரையுமே வணங்கி வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதமானது ஒரு நாள். அருட்தந்தை அவர்களின் உலக சமாதானம் என்ற நோக்கத்திற்காக ஐநா சபையிலே 50 ஆண்டுகளுக்கு முன் போய் பேசிய நன்னாள். அந்த ஆண்டின் பொன்விழா ஆண்டை இன்று கொண்டாடுகிறோம். உலக அமைதி என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் ஒரு ஓலைக்கொடி சிலை இருந்து கொண்டு உலக சமாதானம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு, உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் ஐநா சபைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போய் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய பொன்விழா ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே போல உலக பொது அருள்நெறி சமயம், எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. சமயங்கள் பெயராலேயே சண்டையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சம இயம், எல்லாரும் சமம், எதுவும் சமம் என்று சம இயம். சம இயம் வந்தால் சமாதானம் வரும். அந்த சமயம் என்ற ஒரு நிலையை உலக பொது அருள் நெறி, அமைதி நெறி, அருள் நெறி, அன்பு நெறி, அந்த உலக பொது அருள்நெறி சமயத்தின் 40 ஆண்டு விழாவை இந்த ஆண்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணம் பார்த்தீங்களா? அதே போல நாமக்கல் மன்றம் நல்ல மன்றம், நாளும் நற்பணி ஆற்றும் மன்றம் என்று எல்லாருடைய மனதிலும் சொல்லிலும் வாயிலும் வந்த அந்த நாமக்கல் மன்றத்தின் 48வது ஆண்டு விழா. இந்த அற்புதமான தருணத்திலே எல்லாம் பொன்னாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே இன்று அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 விஷயம் முக்கியம் சொல்லுவாங்க. ஒண்ணு, அவன் பிறந்து அப்படி அப்படியே பிறந்திருப்பான், அவன் பண்ணிக்கூடிய கல்யாணம், திருமணம், ஆமாங்களா? அதே போல வீடு கட்டுவாங்க, அந்த கிரகப்பிரவேசம், படிக்கிறாங்க, பட்டம் வாங்குதல். அப்படி ஒரு முக்கியமான தருணத்தை நோக்கி நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பொன்விழா ஆண்டில் இனி 2 ஆண்டுகளில் பொன்விழா நடக்கக்கூடிய ஆண்டில் நாம் இருக்கிறோம். பொன்னான ஆண்டாக, பொற்காலமான ஆண்டாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. மகரிஷி அவர்களுடைய உலக சமாதான திட்டம் உலக அளவு பரவ வேண்டும் என்பதற்கு நம்முடைய பங்கு என்ன, கடமை என்ன என்று பார்த்து செய்வதற்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. வேர்கள், அற்புதமான வேர்கள், அடிப்படை உழைப்பு, அர்ப்பணிப்பு, அதுதான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. மகரிஷி அவர்களின் உழைப்பு, அவருடைய ஈடுபாடு, வாழ்க்கையே தனக்காக இந்த உலகத்திற்காக அர்ப்பணித்த ஒரு பண்பாடு, இது எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து மேல வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரே ஒரு விதை மண்ணில் விடுமானால், வயலில் விடுமானால், அந்த விதை தன்னை போல 500 விதைகளை உற்பத்தி செய்கிறது. ஒரே ஒரு விதை. அது ஒரு விதைன்னு எடுக்க முடியுமா? கையில ஒரு விதை இருக்கு, அது விதையா மரமா? விதையா மரமா? விதையா மரமா? சொல்லுங்க. மரம். அடுத்து கேட்கிறேன், அது மரமா வனமா? வனமா? என் கையில் இருக்கும் விதை, இத்தினூண்டு விதை, மரமா வனமா? வனம்தான், மரம்தான் இப்ப விதையா இருக்கு. ஒரே ஒரு விதை எவ்வளவு சின்னதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு செல் தான் ஒரு விதையா இருக்கு, இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அதுல எவ்வளவு உயிர் சக்தி இருக்கும்? ரொம்ப கம்மி.
அதனுடைய அறிவு என்ன? ஒரே ஒரு அறிவு. இவ்வளோண்டு விதை, சின்னஞ்சிறு விதை, ஓரறிவு, இவ்வளோண்டு கூடிய உயிருக்கே, ஒரு செல்லுக்கே ஒரு மரமாக மாறுகிறது, ஒரு வனமாக மாறுகிறது. நமக்கு 100 லட்சம் கோடி செல்கள் ஒவ்வொரு உடம்புலையும். ஒவ்வொருத்தர் உடம்புல எவ்வளவு இருக்குங்க? 100 லட்சம் கோடி செல்கள். அப்ப எவ்வளவு உயிராற்றல் இருக்கும்? இருக்கிற இடத்துல விதைக்கப்பட்ட விதை மரமாகிறது, வரமாகிறது. நமக்கு அதுக்கு ஓரறிவு. நமக்கு எவ்வளவு அறிவு? 6 அறிவு. எல்லாம் வல்ல இறைநிலை மனிதனாக இருக்கிறது. இப்போ அங்க விதையா இருக்குது, அது வனமாச்சு. இங்க மனிதனா இருக்கிறது யாராகணும்? யாராகணும்? ஒரு விதையால் ஒரு வனத்தை உருவாக்க முடியும் என்றால், ஒரு மனிதனால், இவ்வளவு இருக்கக்கூடிய செல்களால், உயிரால் எத்தனை மனிதர்களை உருவாக்க? சரியா? 2 விஷயம் தான் இருக்குது. ஒண்ணு உலகம், இன்னொன்னு நான். 2 தான் இருக்கு. உலகம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. நான் பிறந்தேன் இல்லையா? உலகத்தில் நான் பிறந்தேன். உலகத்தின் ஆயுளோடு ஒப்பிடும்போது என்னோட ஆயுள் அதிகம் போன 100 ஆண்டுகள். உலகின் அளவோடு ஒப்பிடும் போது என்னுடைய அளவு மிகச்சிறியது. என் ஒவ்வொரு செல்லையும் உலகம்தான் பார்த்துக்குது. இயற்கையாக, மண்ணாக, நீராக, காற்றாக, நெருப்பாக, கோள்கள் இருந்து வரக்கூடிய அலை வீச்சாக அதுதான் என்னை பாதுகாக்கிறது. இயற்கையை நான் செய்யல. ஆமாவா? இந்த உடம்பு எடுத்துக்கிறோமே, இந்த உடம்பு நாம செஞ்சோமா? நாம பார்த்துக்கிறோமா? இந்த 100 லட்சம் கோடி செல்களையும் யார் இயக்குகிறார்? அங்கிருந்து காத்து வரலீனா, தண்ணி வரலீனா, வெப்பம் வரலீனா, வெளிச்சம் வரலீனா, உணவு வரலீனா, இருக்க இடம் இல்லைனா, இல்லையே, இல்லையா? அதனால நான் வாழ்வது என்பது பிரபஞ்சத்தின் சுருக்க வடிவம். ஒவ்வொரு மனிதனின் இறைநிலையின் சுருக்க வடிவம். சரி, அப்படி இருக்கட்டும். அடுத்தது தானா வாழ்ந்துட முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து, எல்லா மக்களும் சேர்ந்து என் நாட்டுக்கு என் நாட்டில இருந்து என் வீட்டுக்கு என் வீட்டிலிருந்து என்ன பராமரிக்கிறோம்? அதாவது உலகம் முழுவதும் சேர்ந்து என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இல்லையா? அப்ப இயற்கையும் சமுதாயமும் சேர்ந்து என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது, நானாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன பண்ணலாம்? அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளிலே பொற்கால ஆண்டாக மாற்றுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுக்காவது மனவளக்கலை சொல்வோம். நாளொன்று ஆளொன்று. அந்த நாளை நல்ல நாளாக மாற்றுவோம். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் மனவளக்கலை பற்றி சொல்வோம். குடும்பத்திலே குழந்தைகளுக்கு, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு வழிகாட்டுகளாம, உண்மையிலேயே குழந்தைகளிடமிருந்துதான் இந்த உலகத்தை நாம் கடனாக பெற்றிருக்கின்றோம். அவங்களுக்கு இந்த நல்ல உலகத்தை திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா? நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? அப்ப வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், வளமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். அதற்காக தான் மகரிஷி நமக்கு கொடுத்தாங்க. வாழ்க, அடுத்தது வளமுடன் வாழ். இயற்கையே, நீ நானாக இருக்கிறாய், வாழ். வாழ்க, நல்லா இரு, நிறைவா இரு, எல்லாம் பெற்று இரு. அடுத்து ஏன் இருக்கிற? அறம் செய்ய விரும்பு. ஏன் அறம் வேணும்? மீது உயிரினங்களுக்கெல்லாம் அறம் இல்லை, ஆனா மனிதனுக்கு மட்டும் அறம் இருக்கிறது. ஏன்? பெற்றான், கொடுத்துதான் ஆக வேண்டும். பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக அறம் செய்ய விரும்பு. அதனால தான் அறம் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அறிவு அறிய, அறம் வளர அறிவு திருக்கோவில் இங்க இருக்கு. விதை சும்மா இருந்தா வராது, மண்ணுக்குள்ள விழுந்தா மட்டும்தான் அது மரமாக, வனமாக மாறும். அப்படிப்பட்ட அற்புதமான அறிவு வயல், ஞான வயல் இந்த வயல். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீரிய விதைகள், தெய்வ விதைகள், முழுமை விதைகள். அப்போ இப்ப அதுக்குத்தான் ஒரு சொல்லியிருக்கிறோம், அறம் செய்ய விரும்பும் படிச்சா பத்தாது, அறத்தை காப்பதற்கு
அறங்காவலர்களாக ஆக வேண்டும். சின்ன குழந்தைங்களுக்கு படிக்க முடியும், ஆனா பெரியவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்த அறத்தை நான் காக்கின்றேன் என்று பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். இது என்னிடம், எனக்கான இடம், என் வீடு, எனக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்துக்கான வீடு, என் குழந்தைகளுக்கான வீடு, 1000 ஆண்டுகளுக்கான செயல். இந்த அறத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று இப்ப 500 பேரை நம்ம அறங்காவலா சேர்த்திருக்கிறோம். இது 1000 அறங்காவலாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா. செய்யலாமா? செய்யலாமா? பொறுப்பேற்றுக்கலாமா? எல்லோரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். என்னுடையது, இது என்னுடையது. கோயிலுக்கு போறோம், ஆமா தானே? தேவைக்காக போறோமா, சேவைக்காக போறோமா? தேவைக்காக அங்கேயும் போய் எடுக்கிறோம். ஆனா கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணாமா? சொல்லை கொடுக்கலாம், உழைப்பை கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம், இருந்தால் பொருளை கொடுக்கலாம், நட்பை கொடுக்கலாம், அதிகாரத்தை கொடுக்கலாம். எந்த நிலையில நான் என்ன இருக்கிறேனோ அதை கொண்டு என்னால் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும் என்று திருப்பி திருப்பி கொடுக்குறோம் பாருங்க, அது பேர் தான் அருள். சேர்த்து வைத்தா அது பேர் பொருள், திருப்பி கொடுத்தா அது பேர் அருள். அருள் வேணுமா, பொருள் வேணுமா? பொருள் எல்லாருக்கும் தான் இருக்குது. பொருளால் நிறைவு வந்ததா? எதனால் நிறைவு வந்தது? அருளால் தான் நிறைவு வருகிறது. அப்போ பொருள் சேர்ப்பதோட இந்த பூமியிலே பிறந்த நாம் வாழ்ந்ததற்கு அடையாளமாக ஒரே ஒரு செடி, ஒரே ஒரு செடி, ஓரறிவு தான். அது இருக்கும்போதே பூத்துருது. அந்த பூக்க வாழ்க்கை ஒரே ஒரு நாள் மட்டும்தான். அதுக்குள்ள தன்னுடைய அழகை கொடுக்குது, வாசனையை கொடுக்குது, தேனை கொடுக்குது, இன்னும் என்னெல்லாம் போய் கொடுக்குது. நம் வாழ்வில் நாம் 6 அறிவு பெற்ற நாம், எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய நாம், இறைவனின் மறு வடிவமாக கடைசி உருவமாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய முடியாது? இங்கே இல்லாததும் இல்லை, இயலாததும் இல்லை. முயற்சி மட்டுமே தேவை, முயற்சி மட்டுமே தேவை. சுவாமி விவேகானந்தர் சொல்றது போல, எல்லாம் வல்ல பூரண பொருள் உனக்குள்ள இருக்கிறது, அதை நீ தெரிந்து கொள்ள, அதுதான் கல்வி. அப்போ இந்த நாளிலே நாம் ஒரு உறுதி ஏற்போம். இந்த வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த நாமக்கல் அறிவு திருக்கோவிலை பொற்கோவிலாக, பொற்காலமாக, நற்காலமாக, குறைந்தபட்சம் 1 லட்சம் பேருக்காவது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காலமாக, 1000 அறங்காவலர்களின் கொள்ளக்கூடிய காலமாக, அடுத்து 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 இங்கே நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாக, தினமும் நான் வந்து செல்லும் காலமாக, இடமாக, என் குடும்பமும் நண்பர்களும் மற்றவர்களும் வந்து செல்லக்கூடிய இடமாக, சேவை செய்வதற்கான இடமாக, அருள் நிறையும் இடமாக, அறம் வளர்க்கும் இடமாக, அறிவறியும் இடமாக, ஞானமாக நாம் விளங்கக்கூடிய இடமாக வாழ வேண்டும் என்ற அருள் தந்தை அவர்களின் எண்ணத்தை, கனவை, வாழ்த்துக்களை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். நிறைவேற்றலாமா? நம்முடையது இந்த நாள் என் நாள், இந்த நாள் என் நாள், இந்த நாள் நன்னாள், இந்த நாள் நன்னாள். ஒவ்வொரு நாளும் என் நாள், ஒவ்வொரு ஆளும் என் நாள், ஒவ்வொரு நாளும் பொன்னாள். அப்படிப்பட்ட பொன்னாளை இந்த நாளாக கருதி பொன் விழாவுக்குள்ளாக பொற்காலமாக மாற்றுவோம். அதற்கு உதயம், தங்கம், கந்தம், இப்படி எல்லாரும் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கூடிய காலம் நற்காலம் இல்லையா? காற்றடிக்கிற காலத்துலதான் என்ன பண்ண முடியும்? தூற்றிக்கொள்ள முடியும். காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள். தூற்றிக்கொள்ளலாம் என்னங்க? வேண்டாதெல்லாம் விடுறது. அற்புதமான காற்றடிக்கும் காலம். வேண்டாதெல்லாம் தூற்றிவிட்டு நாம் ஞானவானாக அருள் நிறைந்த வாழ்வை நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் கொடுப்போம். அதனாலதான் சொன்னாங்க 2 வார்த்தை, வாழ்க வையகம். உலகத்தில் நினைக்காம இருக்கலாமா? உலகத்தை சொல்றாங்க மகிழ்ச்சி, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. மனப்பூர்வமா தினம் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த பூமியில தானே காலை வைக்கிறோம்.
சொல்ல வேண்டாமா? அப்ப உலகம் நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். எக்காலமும் மறக்காதீங்க, அந்த காற்று தான் இங்க வருது, தண்ணி தான் வருது, எல்லாம் இருக்கு. அதனால வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று தினமும் காலையில இந்த உலகத்துக்கு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி இறைவுணர்வோடு தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் பொன்னாளாக மலரட்டும். பொற்கால காலம் நற்காலம் இன்று துவங்கட்டும். நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.